Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். பிரியாணி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. எப்படி செஞ்சாலும் பிரியாணி டேஸ்ட்டு தாங்க. இன்றைக்கி நான் பலாவ் கொட்டை பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். பலாவ் கொட்டையை மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு தான் சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்யலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க, 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சுக்கலாங்க. முந்திரி ஒரு 10 ஆட் பண்ணிக்கிங்க. முந்திரி நல்லா செவந்ததுக்கப்புறம் வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 2, தக்காளி 1 ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1 மட்டும் நான் ஆட் பண்ணுறேங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே அரைச்சி தாங்க ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி. காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் பலாவ் கொட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வெந்திருக்குதுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. வேக வச்சு ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா பலாவ் கொட்டை வந்து வேகாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் நான் ரைஸ் ஊற வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தாங்க இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. நான் இதில் காமிக்கல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் லிட்டை போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. கொஞ்சம் வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த அரைச்சி செய்கிறது. எப்பவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. உங்கள் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். இதுக்கு ஆனியன் ரைத்தா ஆனியனோட சர்வ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹெல்த்தியாக சமைப்போம், ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோம்.